மார்கன் படம் நல்லா இருக்குது பாக்குறது. கிரைம் அண்ட் த்ரில்லர் மூவி இருக்குது. சமுத்திரகனி சார்லாம் சூப்பரா நடிச்சுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனியும் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா நடிச்சுக்கிறாரு. ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது படம். ஒவ்வொன்றும் பயங்கர த்ரில்லிங்கா இருக்குது. என்ன ஒன்று, இந்த மாதிரி சப்ஜெக்ட் இப்போ லவ் மேரேஜ் படம் பார்த்தா அது ஒரு மாதிரி ஜேர்னல்ல இருந்து, இது கொஞ்சம் எனக்கு என்ன சொல்றது, கொஞ்சம் இந்த கிரைம் த்ரில்லர்ல ஜனங்களுக்கு இன்னும் சைக்கோ மாதிரி தூண்டும். எப்படின்னா போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப த்ரில்லிங்கா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் வேற எதுவும் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சா? வேற இது ஒரு படம் பார்த்தோம், விஷ்ணு விஷால் படம், சைக்கோ படம், அது மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் இவரு ஆமா மாதிரி மாறுறாரு, கொள்றாரு. விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப செலவு பண்ணி தான் எடுத்துக்கிறாரு. படம் ஓகே, நல்லா இருக்கு. ஆனா இது ஏத்துக்க முடியுதா? ஆமாவே மாறுறது, ஆந்தையா மாறுறது, அதுதான் கொஞ்சம் லாஜிக் கிடைக்குது. மத்தபடி வேற எதுவும் கடலுக்குள்ள போயிடலாம் கொஞ்சம், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. விஜய் ஆண்டனியே ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. என்ன ஒரு குப்பையில வந்து ஒரு டெட் பாடி தேடுற சீன் எல்லாமே அவ்வளவு பிரமாதமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் யதார்த்தமா எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்த படத்துல எது பெஸ்ட் படம்? ரெண்டுமே பெஸ்ட் படம். எனக்கு லவ் மேரேஜ் பிடிச்சிருந்தது ரொம்ப. ஏன் லவ் மேரேஜ் பிடிச்சிருக்கு? அது கொஞ்சம் நம்மளோட ஸ்டோரி மாதிரி இருக்கு. கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு பொண்ணு தேடுறதுக்கோசரம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஃபேமிலியும் சரி, அவங்களும் சரி, இருக்கிற வயசை விட்டுட்டு மற்ற வயசுல வந்து தேடுறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது வந்து யதார்த்தமா காஞ்சும் நல்லா இருந்து. இதுவும் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனி படம் பிடிச்சிருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. சமுத்திரகனி சார் சூப்பரா நடிச்சிருக்காரு படத்துல. விஜய் ஆண்டனி இந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணிருக்காங்க? போலீஸ் கேரக்டர்.